ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடுத்த சுந்தரகாண்டம் அடுத்த பகுதி பார்க்குறோம். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமுக்ஷஹந்தாரம் அந்தே லங்கா பயங்கரம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் ஸ்லோகத்தை சொல்லிட்டு ராம 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 சொல்ல நமக்கு நினச்ச காரியம் நடக்கும், சந்தேகம் கிடையாது. இதை கேளுங்க. அனுமானால் இவ்வாறு சொல்லப்பட்டவளும் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளுமான சுரசை யாரும் என்னை மீறி செல்ல முடியாது, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படின்னு சொல்கிறான். அதை காதுலேயே வாங்கிக்கல, போயிண்டே இருக்கார் அனுமான். அனுமானோட பலத்தை அறிய விரும்பிய அந்த சர்ப்பங்களோட தாய் சுரசை சொல்கிறா, ஏ வானரோத்தமனே, இப்போ நீ என் வாய்க்குள்ள புகுந்து பின்னாடி போ, இதுக்கு முன்பே பிரம்மாவால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் இது அப்படின்னு சொல்லி முகத்தை மிகவும் ரொம்ப அகலமாக்கி அனுமான எதிரில் நின்னாலாம். இந்த மாதிரி சுரசையால் கூறப்பட்ட அந்த வானர புங்கவர் கோபம் கொண்டு, என்னை விழுங்குற அளவுக்கு உன் வாயை திறந்துக்கோ, 10 யோஜனை வளர்ந்திருந்த சுரசக்கிட்ட இவ்வாறு சொல்லிட்டோ கோபம் கொண்ட அனுமான் 10 யோஜனை அகலம் உடையவரானார். மேகத்திற்கு ஒப்பான ஒளி வீசுகின்றவரும் 10 யோஜனை அகலம் உடையவருமான அவரை பார்த்து சுரசையும் தன் முகத்தை 20 யோஜனை அகலமுள்ளதாக செஞ்சுக்கிறார். வாயுமைந்தரும் அதிபுத்திசாலியுமான அனுமானம் நீண்ட நாக்கோட பயங்கரமான நரகம் போன்றதுமான அகலப்பட்ட அவளுடைய முகத்தை பார்த்து தன்னுடைய உடலை ஒரு கட்டவரல் அளவுக்கு சுருக்கின்ட்டார். உடனே அவளோட வாய்க்குள்ள புகுந்து மின்னல் வேகத்தில் வெளிப்பட்டு ஆகாயத்தில் நின்று அந்த வெற்றியோட அவகிட்ட சொல்கிறாளாம், தாக்ஷாயினி, உனக்கு நமஸ்காரம், உன் வாயில புகுந்து வெளியில் வந்துட்டேன், வைதேகி இருக்கிற இடம் நோக்கி நான் போகிறேன், உன்னுடைய வரமும் சாத்தியமாச்சு, நானும் வெளியில் வந்துட்டேன். ஆனால் ராகுவோட முகத்திலிருந்து விடுபட்ட சந்திரன் மாதிரி தன் முகத்திலிருந்து வாயிலிருந்து வெளியேறிவிட்ட அவரை பார்த்து தன்னோட சொந்த உருவத்தை எடுத்து மாற்றிக்கிறாளாம். அந்த சுரசாதேவி சொல்கிறா, வானர ஸ்ரேஷனே, அழகனே, காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு சௌக்கியமாக செல்வே, மகாத்மாவான ராகவனோட மனைவி, அவளை பார்க்கறத நீங்கள் பார்த்து வைதேகிய ராமனோட சேர்த்து வைங்க. பிறரால் செய்ய முடியாத காரியத்தை அனுமான் 3வது தடவையாக செய்து விட்டதை கண்டு வாழ்க வாழ்க வாழ்கன்னு எல்லா பிராணிகளும் சேர்ந்து வானரரை கொண்டாடித்தோம். ஆகாயத்தை கடந்த கருடனுக்கு நிகரான வேகத்தோட போறார். ஆகாயத்தில் ஆங்காங்கே மேகங்கள் சஞ்சரிக்கிறது, பறவை புழங்குகிறது. தேவலோக இசைவாணரான தும்புரோ இசை வல்லுநர்கள்லாம் சஞ்சரிக்கிறாளாம். ஐராவதம் வசிக்கிறது. சிங்கம், யானை, புலி, பறவை, சர்ப்பம் முதலியவைகளால் சுமக்கப்படுபவைகளும் குற்றமற்றவைகளும் பறந்து கொண்டிருப்பவைகளுமான விமானங்களால் அழகு செய்யப்பட்டிருக்கு. வஜ்ராயுதம், இடி, இந்த மாதிரி உரசலால் ஏற்படுற அக்னிகளால் விளங்குறது ரொம்ப புண்ணியம் செய்த பாக்கியசாலிகளாலும் ஸ்வர்க்கத்தை ஜெயித்தவர்களாலும் அலங்கரிக்கப்படுகிறது. வேள்விகளில் தேவருக்கு அளிக்கப்படும் ஏராளமான ஆவி, அதெல்லாம் ஏத்துண்டு போகிற அக்னி எங்கே வசிக்கிறதோ, கிரகம், தாரகை, சந்திரன், சூரியன், நட்சத்திர கூட்டங்களால் அலங்கரிக்கப்படுகிறதோ, முனிவர் கூட்டம் கந்தர்வ நாக யக்ஷர்களால் சூழப்பட்டது தனியது, நிர்மலமானது, ஆதாரமானது. விஸ்வாவசு என்ற கந்தர்வன் உறைவது
தேவராஜனின் யானையால் ஆக்கிரமிக்கப்பட்டது. சந்திர சூரியர்கள் செல்லும் பாதையாக அமைந்து மங்களகரமானது. உலகத்திற்கு பிரம்மாவனால் செய்யப்பட்ட அஸ்மானகிரி போன்றது. வீரர்களாலும் சிறந்த வித்யாதர கூட்டங்களாலும் பல முறை உபயோகிக்கப்படுவது. இப்படிப்பட்ட வாயு மார்க்கமான ஆகாயத்தில் கருடனை போல மேக கூட்டங்களை இழுக்கிற வாயுவை போல அனுமான் போறார். வானரால மோதப்பட்ட பெரிய மேகங்கள் கருப்பு அகில் நிறத்தோட சிவப்பு மஞ்சள் வெண்மை எல்லாம் கலர் கலரா பிரகாசிக்கிறதா. மேக கூட்டங்கள்ல மீண்டும் மீண்டும் புகுந்து வெளிப்பட்டு வந்த அவர் மேக கூட்டங்கள்ல வெளிப்படுற மழைக்கால சந்திரன் போல விளங்குகிறார் அந்த வாயுகுமாரான அனுமன். இறகு முளைத்த பெருமலை போன்ற எங்கும் காணப்பட்டவராய் பிடிப்பில்லாத ஆகாயத்தை அடைகிறார். தாவி சென்றிருக்கிற அவரை பார்த்து இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளும் பெருத்த உடல் கொண்டவளுமான சிம்ஹிகா என்ற ராட்சசி மனசுல அவ சிந்திக்கிறாளாம். இப்போ வெகு நீண்ட காலத்துக்கு பிறகு உணவு சாப்பிட்றேன் நான், அதனால உன்னைதான் நான் சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். வெகு நாட்களுக்கு பின்னாடி அந்த பிராணி என் வசத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு அவ மனசுல சிந்திக்கும் போதே அவருடைய நிழலை பற்றி இழுக்கிறாளாம். தன்னோட நிழலை இழுக்கிறத பார்த்து அந்த வானரர் சொல்றார், சிந்திக்கிறார். என்னன்னா, பெருங்கடல்ல எதிர்காத்து வர சமயத்துல அந்த வேகம் தடப்பட்ட மாதிரி அந்த படகு போல திடீர்னு பராக்கிரமம் குறைப்பட்டவனா இழுக்கப்பட்டவனா இருக்கேன்னு அப்படின்னு நினைச்சுட்டே வானரரோ மேலும் கீழும் பக்கங்களிலும் வந்து பார்க்கிறார். அந்த உப்பு கடல்ல எழும்பி நிற்கிற இந்த பெரிய பிராணியை பார்த்து விகாரமான முகத்தை பார்த்த அந்த அனுமான் வானர மன்னன் சுக்ரீவனால சொல்லப்பட்ட விசித்திரமான பிராணி மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். அவரால் சொல்லப்பட்ட சாயாகிராகி இதுதான் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. நிழலை பத்தி இழுக்கக்கூடியது தான், ரொம்ப வீரியம் உள்ளது அப்படின்னு நடந்துட்டு இருக்கிற அந்த காரியத்தினால அவ சிம்ஹிகை என்ற உண்மையை உணர்ந்து புத்திமானான வானரர் மழைக்கால மேகம் போல பெரும் சரீரம் உடையவரா வளர்றார். சிம்ஹிகை அந்த பெரும் வானரருடைய பெருத்த சரீரத்தை பார்த்து பாதாள குகைக்கு ஒப்பா தன்னோட வாயை வீச்சுக்கிறா. மேக கூட்டம் போல கர்ஜித்து அந்த வானரரை நோக்கி ஓடுறா. அவர் தன்னோட உடல் அளவுக்கு வளர்ந்திருந்த அவளுடைய அகலமான பெரிய வாயை பார்த்து மகா வானரர் தன் உயிர் நிலைகளெல்லாம் சுருக்கிண்டு அவளுடைய அகலமான வாயின்ல வஜ்ராயுதம் மாதிரி வேகமா போய் அந்த வாயு எப்படி பாஞ்சிண்டு வராரோ, நாளைக்கு பௌர்ணமி பூர்ண சந்திரன் அந்த ராகுவால வீழ்த்தப்படுறத மாதிரி அவளுடைய வாயில மூழ்கிற மாதிரி இருக்கும்போது அனுமான அந்த சாரணர்கள்லாம் பார்த்து அதிசயமா பார்க்கறாளாம். தன்னுடைய கூர்மையான நகங்களால அவளுடைய உயிர்நிலைகளெல்லாம் பிளந்து மனோவேகம் போன்ற ஆற்றலுடையது மாதிரி அவர் வேகமா வெளியில தாவிண்டு வரார். அறிவினாலும் தைரியத்தாலும் செயல்திறனாலும் அவளை வீழ்த்திட்டு மன திண்மையை அடையிறார். உடனே மறுபடியும் தன்னோட சரீரத்தை வளர்த்துக்கிறார். அனுமானால மார்பு பிளக்கப்பட்ட அவள் அலறிண்டு தண்ணியில விழறா. அவளுடைய அழிவுக்காகவே பிரம்மாவால படைக்கப்பட்டவர் இந்த அனுமானோ அந்த சிம்ஹைய அவரால் விரைவா கொல்லப்பட்டு விழறத இந்த ஆகாயத்துல சஞ்சரிக்கிற பூதங்கள் வானரங்கள் எல்லாரும் இந்த மாதிரி காட்சியை பார்த்து ஆனந்தப்பட்டு சொல்றாளாம், இதுதான் ரைட்டு, நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாளாம். ராம 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 ராம
சுந்தரகாண்ட பதிவை உங்கள் நட்பு வட்டத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். ராம் ராம்.